السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் துல்கஅதாவினுடைய மாதம் பிறை 20. நாம் இன்றிலிருந்து இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். குறைந்தது 100 தடவையாவது இந்த துஆவை ஓதுவோம். ஏராளமான சிறப்புகள் இந்த துஆவிற்கு கூறப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 15 விதமான சிறப்புகள் இந்த துஆவுக்கு இருக்கின்றது. நம்முடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ. நம்முடைய வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி, பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ. அதே போன்று நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய துஆ. நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் துல்கஅதாவினுடைய மாதம் பிறை 20. இன்றிலிருந்து நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. யார் இந்த துஆவை தினமும் காலையில் 100 தடவை ஓதுகிறாரோ, அவருடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அவர் எந்த அளவுக்கு அதிகமாக பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, இந்த துஆவை காலையில் 100 தடவை ஓதினால் அத்தனை விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. என்ன துஆ என்றால், அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அல்லாஹ்விடம் நான் மன்னிப்பு தேடுகின்றேன். உயிருள்ளவனும் நிலையானவனுமான அவனன்றி வேறு நாயன் இல்லை. அவனிடம் தௌபா செய்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். ஏனைய சிறப்புகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நாம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் அளிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. ரிஸ்க் என்பது நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்தும் ரிஸ்காகவே இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக. நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அது சிறிய தேவைகளாக இருக்கலாம் அல்லது பெரிய தேவைகளாக இருக்கலாம். எந்த தேவைகளாக இருந்தாலும் அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று சுகமான வளமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லா விதமான விடயங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். வளமான வாழ்க்கை கிடைக்கும். அதே போன்று சிறப்புக்கு மேல் சிறப்பும் உயர்வுக்கு மேல் உயர்வும் கிடைக்கும். இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் உயர்வை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய அருள் நம்மை வந்தடையும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் கிடைக்கும்.
அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆ. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதேபோன்று அல்லாஹ்வின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது. இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய தண்டனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகின்றான். இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக. அதேபோன்று உரிய நேரத்தில் பலனுள்ள மழை பொழியும் தண்ணீர் பிரச்சினைகளை அல்லாஹ் இந்த துஆவை நாம் தொடர்ச்சியாக ஓதி வருவதன் மூலமாக தீர்த்து வைக்கின்றான். அதேபோன்று வலுமிக்க சமுதாயமாக உடலிலும் பொருளாதாரத்திலும் பலமும் சக்தியும் கிடைக்கின்றது. இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக நம்முடைய பொருளாதாரம் பல மடங்கு அதிகரிக்கும். அதேபோன்று நம்முடைய ரிஸ்க் பல மடங்கு அதிகரிக்கும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு அற்புதமான துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. அதேபோன்று கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான கவலைகள் இருக்கலாம். கவலைகள் இல்லாத மனிதரே இல்லை. கவலைகள் ஏராளமாக இருக்கலாம். இந்த துஆவை நாம் அதிகம் அதிகம் ஓதுகின்ற பொழுது அந்த கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் மகிழ்ச்சியாக மாற்றுகின்றான். சந்தோஷமாக அந்த கவலைகளுக்கான தீர்வை அல்லாஹ் வழங்கி அதனை மகிழ்ச்சியாக மாற்றுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவு சிறப்புகள் இந்த துஆவிற்கு கூறப்பட்டிருக்கின்றது. இன்னும் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் வளமும் பரக்கத்தும் கிடைக்கின்றது. நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய தொழில் பல மடங்கு பெருகும். அதன் மூலமாக அதிகமான வருமானங்களை ஈட்டிக்கொள்ள முடியும். இந்த துஆவை இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவதன் மூலமாக. அதே போன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த இஸ்திக்ஃபாரை அதிகமாக ஓதுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஓதினால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். அதே போன்று நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், நெருக்கடிகள், கவலைகள், துன்பம் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று தோட்டம், துறவுகள், ஆறுகள், சொத்து சுகங்கள் கிடைக்கின்றது. இவ்வாறு நாம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். இத்தனை விடயங்கள் இந்த ஒரே ஒரு துஆவிற்கு கூறப்பட்டிருக்கின்றது. என்ன துஆ? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இது ஒரு இஸ்திக்ஃபாராக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆவை ஓதினால் இந்தளவு சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். இந்த துஆவினுடைய சிறப்பை நாம் இப்பொழுது அறிந்திருக்கின்றோம். இந்த துஆவை அதிகம் அதிகம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்.